ஜூனில் வந்து வயிறு வலி இருக்குது சார். சாதாரண வயிறு வலி இருக்குன்னு நினச்சிட்டு பக்கத்தில் வீட்டில் கிளினிக் கூட்டிகிட்டு போனோடனே கண்டினியூ அது மாதிரி 3 தடவை டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கட்டி அவருக்கு முத்தி போய் தான் இருக்குது, இது வந்து கேன்சர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சுதாகர் சார், 38 சார், சிஸ்டர் வீட்டில் சைதாப்பேட்டில். ஸ்டார்டிங்கு போன இயர் ஜூனில் வந்து வயிறு வலி இருக்குது சார். அது கிட்டத்தட்ட ஒரு வயிறு வலி வந்துகிட்டே இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வயிறு வலிக்குதுன்னு சொன்னோடனே சரி சின்ன வயிறு வலிக்குது, ஏதோ சாதாரண வயிறு வலிக்குன்னு நினச்சிட்டு பக்கத்தில் வீட்டில் கிளினிக் கூட்டிகிட்டு போன உடனே அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க, சரியாயிடுனாங்க. அது 1 வீக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து அது 1 வீக்கு கொஞ்சம் வயிறு வலி இல்லாமல் திருப்பி நெக்ஸ்ட் வீக்கில் அது திருப்பி அதேமாரி வர ஆரம்பிச்சு. கண்டினியூ அது மாதிரி 3 தடவை வந்துச்சு. 3 தடவை டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்துட்டு வயிறில் ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, நீங்கள் ஸ்கேன் பண்ணி டாக்டரை பார்த்துருங்கோ. ஏன்னா கண்டினியூவாக வருதுன்னா இது அவர் வயிறில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் டாக்டரை போய் பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம சிஸ்டர் இருக்காங்க சார், நம்மளுடைய ரிலேஷன் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எம்கேபி நகரில் வந்து ஸ்கேன் சென்டர் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு பெட் ஸ்கேன் எடுப்பாங்க, அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வயிற்றில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சார். அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க டாக்டர் என்ன பண்ணாங்க, ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்த உடனே வடபாணியில் போயிட்டு அங்கே பண்ணிவிட்டு ரிப்போர்ட் மறுநாள் கொடுத்தாங்க சார். கொடுத்த உடனே குடலில் வந்துட்டு அவருக்கு கட்டி இருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க. கேன்சர் இருக்குது இல்லைல்ல அதெல்லாம் சொல்லலை, கட்டி இருக்குது, இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். உடனே அவங்களே என்ன சொன்னாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தோம். அவங்க பல டெஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணல. சரி நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்ன சொன்னார், ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ப்பா, அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கே போயிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு 1 வீக் அட்மிட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். 1 வீக் கழிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதை கட்டி எடுத்துகிட்டு எங்களை ஒரு ரூமில் கூப்பிட்டுட்டு இந்த கட்டியை காமிச்சாங்க. இப்போதைக்கு அந்த கட்டியில் ஒன்றும் தெரியலங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்தது சார். வந்ததுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சுட்டு கூப்பிட்டாங்க, போனோம். இது வந்து கேன்சர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது கட்டி அவருக்கு முத்தி போய் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 1 மந்த்லேயே அப்பயே அவங்க கீமோ கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 6 மாதம் ஆயிடுச்சு. வந்துட்டு வீட்டுக்கெலாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டு ஜனவரி 2026 தம்பி நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தான். அதான் அப்போ ஜூலை மாதம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அந்த 6 மாதம் ஃபுல்லாக தம்பி 4-5 மாதம் வேலைக்கு போயிட்டு இருந்தார் ஒரு கம்பெனிக்கு. போயிட்டு வந்துட்டார், நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஜனவரியில் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து பயாப்சி பண்ணாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஜனவரிக்கு முன்னாடியே வந்து உடம்புல வந்து செல்ஸ் ஏதோ ஸ்டார்ட் ஆகிருக்கு, பரவி இருக்குன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த 2025 செப்டம்பர் அக்டோபர்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக கீமோ கொடுத்துட்டே வந்தாங்க. லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு நாங்கள் கொஞ்சம் செல்ஸ், அதுலேருந்து கொடுத்துட்டே வந்தாங்க. இப்போ ஜனவரி 2026 கொஞ்சம் அதிகமாக பரவி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ கீமோ இப்போ கொடுத்து லாஸ்ட்டாக முடிச்சாங்க சார். 10 கீமோ கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஃபைனலாக வந்து ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க கீமோவில். அவர் என்ன சொன்னார், டாக்டர் எல்லா மருந்து கொடுத்துருக்குறேங்க, அவர் பாடிக்கு வேலை செய்ய மாட்டேன்து, உடம்புல சிவியராக இருக்குது, அதனால் அவர் உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செல்ஸ் அப்படியே இருக்குது, அவர் உடம்பை விட்டு வெளியில் போக மாட்டேது, சிவியராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் லாஸ்ட் மருந்து நாங்கள் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க சார். ஆனால் இப்போ பிளட்டு டெஸ்ட் எடுத்தாங்க, அது ரிப்போர்ட் பார்த்தா 2% தான் வந்து சிஏ குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டு இப்போது வீட்டில் தான் இருக்கார் சார். மாத்திரை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. பெயின் வருது அடிக்கடி. இப்போ அந்த பெயின் கில்லர் மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. அந்த பெயின் கில்லர் மாத்திரை போட்டால் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த வயிறு வலி இல்லாமல் இருக்குது. திருப்பி அந்த பெயின் வருது, ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு 8 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு அது 2 டேப்லெட் ஆகிடுது சார், அந்த பெயின் வருது. இப்போது அதுக்கப்புறம் நாங்கள் இதை யூடியூப்பில் பார்த்தோம் சார். உங்களுடைய இதை யூடியூப்பை பார்த்துட்டு தான் நம்ம பிரதர் கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணா நகர் முகப்பேரில் இந்த மாதிரி பினராஜன் சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேதிக் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு, அது அதில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறவங்கள பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது, ஒரு வாட்டி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரதருக்கு சொன்னேன் சார். உடனே அவர் சரி எனக்கும் நம்பிக்கை இருக்குது, ஒரு வாட்டி போயிட்டு பார்க்கலாம், என்ன தான் இருக்குது, அவங்க தான் டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே, சரி நம்ம போயிட்டு அங்கே ஒரு நம்பிக்கையோடு போகலான்ட்டு நம்ம பிரதர் சொன்ன உடனே சரி அதெல்லாம் நேராக சாட்டர்டே நாங்கள் இங்கே நேராக வந்தோம் சார். அதை தான் கன்சல்ட் பண்ணிவிட்டு சரி எல்லோரும் வீட்டில் கன்சல்ட் பண்ணோம். அவங்களுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்குது. சரி டாக்டர்ஸும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்றதுனால சரி நம்ம இப்போ வந்துட்டு அந்த மருந்து வாங்கிட்டு தம்பிக்கு கொடுக்கலான்னு ஒரு இதோடு வந்திருக்கேன் சார். தேங்க்யூ, நன்றி சார்.